கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1983 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 32 அதிகாரம் 41 வசனத்தின் முதல் பகுதி, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மக்களுக்கு நன்மை செய்யும்படி சந்தோஷமாய் இருப்பார். அவர் நன்மை செய்கிற தேவன். நன்மை செய்பவராய் அவர் வாழ்ந்த காலத்திலே சுற்றி திரிந்தார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மைகள் செய்தார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ எங்கெங்கோ அலைந்திருக்கலாம், எங்கெங்கோ சென்றிருக்கலாம். சென்ற இடங்களிலெல்லாம் நீ தோல்வி மனப்பான்மையோடு திரும்பி இருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நன்மை செய்ய உனக்காக நான் இருக்கிறேன், வா. அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாய் வாழ்வாய். நன்மை செய்ய அழைக்கிறார். நீ வந்தால் நன்மையை பெற்றுக்கொள்வாய். இயேசுவினிடத்தில் வா, சந்தோஷமும் நன்மையும் உனக்கு கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் எங்கெங்கோ அலைந்து நன்மை பெறாமல் வாடி வதங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்மிடத்தில் வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்மிடத்தில் வந்த பிள்ளைகளும் வர இருக்கிற பிள்ளைகளும் நன்மையையும் சந்தோஷத்தையும் ருசி பார்க்க உதவி செய்யும். வருகிற பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு வர கிருபை செய்யும். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், சந்தோஷம் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.